ஓகே, வணக்கம். இது வந்து பேசிக்கான ஒரு சாரி ப்ளவுஸு எப்படி வெட்டுறது அப்படின்றத வரைஞ்சி வெட்டுறது அப்படின்றத காட்டியிருக்கேன். ஓகே, இந்த ப்ளவுஸோட உயரம் வந்து பின் உயரம் வந்து 15. ஓகே, 15 மார்க் பண்ணிவிட்டு அதுக்கோட என்ன செய்யணும், ஒரு சீம் அலவுன்ஸு கீழே பாருங்கள் 1 இன்ச்சு விட்ருக்கேன். நான் இது வந்து மடித்து தைக்கிறதுக்காக. மேலே வந்து 1/2 இன்ச்சு விட்ருக்கேன், அது வந்து சீம் அலவுன்ஸு. ஸோ அதோட ஷோல்டர் பார்த்திங்கன்னா 12 தான் வச்சுருக்கேன். 12னா எனக்கு 6 வரும், ஏன்னா நம்ம சைஸ் 36 தான். ஸோ அதனால் 12 வச்சுருக்கேன், அதில் பாதி 6. ஸோ மார்பு சுற்றளவு 36. 36ல் ஈஸ் அலவன்ஸை ஒரு 1/2 இன்ச் வச்சுருக்கேன். இடுப்பு 31, 7.25, அதில் 1.5 இன்ச்சு டச்சோட சேர்த்து வச்சுருக்கேன். பின்னாடி வந்து ஒரு 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ் வச்சுருக்கேன். ஓகே, இதுதான் வந்து பின்பக்கத்துக்கான பேசிக்கான கட்டிங்கோட முறை. ஓகே, ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, ஜாயின் பண்ணும்போது அதுக்கு ஷேப்பாக கொஞ்சம் அழகாக வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆம் ஹோல் ரவுண்ட் எடுத்திருக்கேன். அது அளந்து பார்க்கும்போது எனக்கு 8.25 வருது. ஸோ 8.25 அங்கே இடுப்பு மேலே ஆம் ஹோல்கிட்ட மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னா, கழுத்து வந்து நான் வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய கழுத்து வைக்கல, 3 இன்ச்சு போதும். ஏன்னா பின்னாடி வந்து இறக்கமே வந்து 6 தான். ஸோ கழுத்தோட அகலம் வந்து நான் 3 இன்ச்சு வச்சுருக்கேன், இறக்கம் வந்து 6 இன்ச்சு வச்சுருக்கேன். அந்த 6 இன்ச்சு வச்சு அதை வந்து ரவுண்ட் ஷேப் எடுத்துருக்கேன். அப்படியே ரவுண்டாக எடுத்தால் மோஸ்ட் முடிய போது அடுத்தது வரும் டட்ஸ் வந்து நான் 4 இன்ச்சுக்கு தள்ளி வைக்கிறேன். 3 இன்ச்சு வைக்கலாம், 4 இன்ச்சு வைக்கலாம். ஓகே, 4 இன்ச்சு வரைக்கும் வைக்கலாம். ஓகே, அதோட உயரம் வந்து 5 இன்ச்சு மார்க் பண்ணி நான் வந்து அங்கிட்ட 6 இன்ச்சு, இந்த பக்கம் 6 இன்ச்சு போட்டு டட்ஸை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஓகே, இது வந்து சாதாரணமாக ஒரு பேக் சாரி ப்ளவுஸ்க்கு நம்ம மெத்தடு. ஸோ இப்போ என்ன இதுன்னு போகிறோம், நம்ம வந்து இதை வந்து நம்ம வந்து வெட்ட போகிறோம். வெட்டும்போது கழுத்துக்கு ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு வெட்ட போகிறோம். வரைஞ்சிட்டோம், இருந்தாலும் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச்சு வெட்டும் போது தைக்கிறதுக்கு அது ஈஸ் அலவன்ஸாக மாறிடும் வந்து. அதுக்கப்புறம் ஷோல்டரில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு ஈஸ் அலவன்ஸ் சீம் அலவன்ஸ் வச்சுருக்கேன். சீம் அலவன்ஸ் வச்சு வெட்டுறேன். ஏன்னா தைக்கும்போது நம்ம அது வந்து உங்களுக்கு தைக்கிறதுக்கு பயன்படும். அதே மாதிரி ஆமோல்லையே நான் வந்து 1/2 இன்ச்சு வச்சுருக்கேன் சீம் அலவன்ஸு. ஓகே, அது என்ன கட் பண்ணியாச்சு. கீழே வந்து பார்த்திங்கன்னா சைடில் பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சுக்கு வச்சுருக்கேன். ஸோ வேணா சம்டைம் பத்தலை அப்படின்னா நம்ம அதை பிரித்து தைக்கிறதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நான் பேக் முடிச்சுட்டேன். இப்போ வந்து ஸ்லீவ் வரேன். ஏன் ஸ்லீவ் அப்படின்னா, நம்ம வந்து கொஞ்சம் துணி ஒட்டுப்படாமல் தைக்கணும் அப்படின்றதுக்காக தான். அதனால் நம்ம அதை ஸ்லீவை நான் ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஸ்லீவ் பார்த்திங்கன்னா உயரம் வந்து 10, கையோட ஆமோல் ரவுண்ட் வந்து அதை வந்து 8.25 வந்துச்சா, நான் 1/2 இன்ச்சு கழிச்சு 7.25 இங்கே வைக்கிறேன். அப்புறம் சீம் அலவன்ஸை ஒரு 1.5 இன்ச்சு வச்சுருக்கேன். ஸ்லீவ் ரவுண்ட் 2 வந்து 10.5 வச்சு ரெண்டையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிடுறேன். ஏன்னா இது வந்து ஸ்லீவ் ரவுண்ட் 2 எடுக்கலை, அதனால் அது தெரியல. இது வந்து எப்படின்னா கை வந்து கர்வ் நான் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரைஞ்சிருக்கேன். ஸோ அது வந்து என்னென்னா அது அளவுலாம் போடலை. நீங்கள் என்னோடய மற்ற வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அது வந்து அந்த கை அளவு எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அது நாச்சஸ் சென்டரில் ஒரு நாச்சஸ் போட்டுட்டேன். சைடில் 1.5 இன்ச்சஸ் வந்து சீம் அலவன்ஸ் விட்டுருக்கேன். ஸோ அதையும் நான் வந்து கட் பண்ணுறேன். ஓகே, கட் பண்ணிவிட்டு ஸோ இந்த துணியை வந்து கட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த முன்பக்கம் குடஞ்சி வெட்டது போட மறந்துட்டேன். அது வந்து அப்புறம் என்னோடய மற்ற வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ முன்பக்கம் பார்த்திங்கன்னா முன்னுக்கு வந்து ஒரு 1.25 இன்ச் வரைக்கும் கொஞ்சம் துணி விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, பின்பக்கத்தை எடுத்து அப்படியே தூக்கி அது மேலே வந்து ப்ளேஸ் பண்ணிடுங்க. இந்த கோட்டோடு வச்சு அதை கரெக்டாக வச்சு ப்ளேஸ் பண்ணிடுங்க. ப்ளேஸ் பண்ணிட்டால் தான் வந்து உங்கள் மார்க்கிங் போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கழுத்து உடம்பு எல்லாமே வந்து ஒரே அளவாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து நான் வந்து கழுத்தோட கொஞ்சம் மார்க் பண்ணியிருக்கேன், ஷோல்டர் மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஆம் ஹோல் ரவுண்டே நம்ம வந்து ஃபுல்லாகவே மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து
சைடில் சீம் அலவன்ஸோட மார்க்கிங்காக நான் பண்ணுறேன். பண்ணிவிட்டு துணியை ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ மேலே வந்து ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு. ஓகே, ஷோல்டருக்கு மேலே 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சைட்டில் வந்து அது 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ் வந்து நேராக இழுக்கிறேங்க. வளவாக வைக்காமல் நேராக ஸ்ட்ரைட்டாக மேலேருந்து கீழே வரைக்கும் எடுத்துகிட்டு பிறகு இப்போ என்ன செய்யணும் வந்து முன்னீளம் வந்து அவங்க 13 முன்னீளம் வந்து 13 கொடுத்துருக்காங்க. ஸோ நான் 13 வைக்கிறேன். வச்சுட்டு சைட்டில் ரெண்டுமே வந்து பட்டியோட ஏற்றத்துக்காக 2 இன்ச்சு வைக்கிறேன், முன்னுக்கும் சைட்லையும். ஸோ டட்ஸ் வந்து 1.5 இன்ச்சு, உயரம் வந்து 3 இன்ச்சு, அகலம் வந்து 1.5 இன்ச்சு வச்சுருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து 2 டட்ஸையும் ஜாயின் பண்ணி சைட்லலாம் இழுத்துட வேண்டியதான். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இந்த டட்ஸை வந்து ஃபினிஷ் பண்ணிடுங்க. சென்டர் டட்ஸை பஸ் டட்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிடணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து டட்ஸில் வந்து மேலே ஒரு 1/2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி அங்கேருந்து ஒரு நேராக ஒரு கோடு சைடில் ஒரு கோடு போட்டுட்டிங்கன்னா 1.5 இன்ச்சு கேப்பில், ஓகே, 1.5 இன்ச்சு கேப்பில் மேலே ஆமோலுக்கும் சரி பட்டி பக்கம் ஹூக் பட்டி பக்கமும் சரி அது போட்டுருங்க. 1/2 இன்ச்சு 1.5 இன்ச்சு டிஸ்டன்ஸ் வச்சு போட்டுட்டு கழுத்து வந்து முன் கழுத்து வந்து 6 வச்சுருக்கேன். 6 வச்சுட்டு சீமெல்லாம் சேர்த்து ஒரு 1/4 இன்ச்சு மேலே ஏற்றிட்டு இதை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ ஹார்மோல் வந்து கொஞ்சம் குடஞ்சி வெட்டுறேன், 1/2 இன்ச்சுக்கே குடஞ்சி வெட்டியிருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் துணி வந்து தேங்காமல் இருக்கும் அப்படின்றதுக்காக. ஓகே, அது முடிச்சிட்ட பிறகு நீங்கள் என்ன செய்யுங்க, இதை வந்து 1/2 இன்ச்சு கீழே வந்து 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு வெட்டுங்க. அதுக்கப்புறம் சைட்டில் வந்து 1.5 இன்ச்சு எடுத்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். அதனால் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு ஆம் ஹோல் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஓகே முன்னுக்கு பட்டி முன்னுக்கு ஹூக் பட்டி சைட்டை வெட்டி எடுக்கிறேன் க்ராஸாக. அதுக்கப்புறம் கழுத்தை அப்படியே வெட்டி எடுத்துருங்க. ஓகே, கழுத்து வெட்டி எடுத்துட்டிங்கன்னா அப்புறம் ஷோல்டர் 1/2 இன்ச்சு விட்டுருக்கோங்க, அதை எடுத்துருங்க. ஸோ அந்த ஆம் ஹோல் பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சு நம்ம முள்ளுக்கு கொண்டு போய் குடஞ்சி வெட்டியிருக்கோம். அந்த இதையும் நம்ம குடஞ்சி வெட்ட வேண்டியதான். குடஞ்சி வெட்டினோம்னா உங்களுக்கு ஆம் ஹோல் வந்து கரெக்டாக வந்துடும். ஓகே, இப்போ என்ன செய்யணும், நம்ம பட்டியோட அளவு எடுக்க போகிறோம். ஸோ பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் ஒன்றா போட்டு சைடில் லைன் வந்து நேராக வச்சுட்டு அந்த எண்டு வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு கீழே பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதுதான் பட்டியோட அளவு. பட்டியோட அளவு வந்து 3.25 வருது. ஓகே, ஸோ வந்து சைடில் என்ன செய்கிறேன், நான் கீழே ஒரு எல் கோடு போட்டுறேன். எல் வந்து இடுப்புக்கும் பட்டியோட இதுக்கும். இடுப்பு வந்து முதல் சொன்னது வந்து 31, அப்போ 7.25 வச்சு ஹைட்டு வந்து 3.25 அதில் ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு மேலே ஏற்றிருக்கேன். அப்போ இங்கிட்டு வந்து அதே இது மாதிரி இங்கிட்டு ஒரு 1 இன்ச்சு கிட்ட மேலே ஏற்றிருக்கேன். 3.25 1 இன்ச்சு மேலே ஏற்றிருக்கேன் சீமெல்லாம் சேர்த்து. ஸோ இதுதான் வந்து பட்டி வரைகிற முறை. இதோட டீட்டெயில்டாக வந்து நான் வந்து நம்மளுடைய மற்ற வீடியோலாம் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் போய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி இந்த பட்டியோட கணக்கெலாம் வருது அப்படின்றத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது 2 ஜாயின் பண்ணுங்கன்னா உங்களுக்கு வந்து பட்டியோட அளவு வந்து கரெக்டாக தைக்கும் போது கூட குறைவோ எதுவுமே வராது. நீங்கள் அப்படியே கரெக்டாக அப்படியே வெட்டி அப்படியே தைச்சிங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும். கூட குறைவாக எதுவுமே இருக்காது. ஓகே, இதுதான் வந்து இந்த பட்டியோட வெட்டுற முறை. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து வெட்டி எடுக்கிறோம். வெட்டி முடிச்சுட்டா நம்மளுடைய ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது ஒரு ரவுக்கு ஒரு சாரி ப்ளவுஸ் வெட்டி எடுக்கிறதுக்கு. ஓகே, நீங்கள் ஒரு ஒன்று வெட்டணும்னா கரெக்டாக கான்ஃபிடென்ட்டாக வெட்டும் போது அது உங்களுக்கு பெருசாக வந்து ரொம்ப டைம் இருக்காது உங்களுக்கு வந்து. ஸோ துணியிலேயே வரைஞ்சி அப்படியே வெட்டுறது தான் இந்த. ஸோ பார்த்திங்கன்னா பேக்கு, ஃப்ரண்ட்டு, அதுக்கப்புறம் பட்டி, அதுக்கப்புறம் கை. ஸோ இது ஃபுல் செட்டு நான் வரைஞ்சி முடிச்சிருக்கேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, மீண்டும் சந்திப்போம்.